கல்விக்கும் செல்வத்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய பகவான் தான் ஸ்ரீ ஹயக்ரீவ மூர்த்தி. இந்த ஹயக்ரீவ மூர்த்தியே ஒரு குதிரை உருவெடுத்து இந்த மகானின் தோள்களில் அவருடைய 2 கால்களையும் வைத்து அவருடைய தலைக்கு மேல் அவர் தூக்கி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த தட்டில் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த லட்டு நைவேத்தியத்தை எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீ வாதிராஜர் அப்படிங்கிற இந்த மகான் எவ்வளவு பெரிய அற்புதமான மகான். ஒருத்தர் கடன் தொல்லையில் ரொம்ப கஷ்டப்படுறார், இந்த மகான் கிட்ட வரார். கடன் தொல்லை போக்குவதற்கு இவருக்கு ஒரு உபாயம் சொல்லி கொடுக்கிறார். ஒரு ராஜா எல்லாமே தோற்று போயிட்டோம் அப்படிங்கிற நிலைமையில் இந்த மகானை சரணாகதிகிறார். அந்த எதிரிகளை விரட்டி அடித்து மறுபடியும் வெற்றி பெறுவதற்கு அனுகிரகம் செய்கிறார். இது போல பல அற்புதங்களை சேர்ந்து ஸ்ரீ சோடே மடத்தில் வீட்டிலிருந்து பிருந்தாவனத்திலிருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மகான் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் ஸ்ரீ வாதிராஜர். வாகீச தீர்த்தர் அப்படின்னு ஒரு மகான் வாழ்ந்தார். அவர் 17வது மடாதிபதி. யாரோட வழியில் வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னால் விஷ்ணு தீர்த்தர். அந்த விஷ்ணு தீர்த்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மத்வாச்சாரியருடைய ஒரு 8 சிஷ்யர்கள் அவரும் ஒருத்தர், அவருடைய இளையவரும் கூட அவர். அந்த பரம்பரையில் வரார் ஸ்ரீ வாகீச தீர்த்தர். கும்பாசி என்கிற ஒரு கிராமம், அங்கே ராமாச்சாரியர் மற்றும் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு தம்பதி வசித்து வருகிறார்கள். இந்த தம்பதிக்கு ரொம்ப நாளாயும் குழந்தை பிறக்கல, அதனால குழந்தை இல்லைன்னு ரொம்ப மனசு கஷ்டம். ஆனால் வறுமையில் வாடக்கூடிய ஒரு சாமானிய குடும்பம். வறுமை இருந்தால் மட்டும் என்ன, இந்த தாய் மனசு அப்படிங்கிறது எப்படியாவது எதையாவது வேண்டிட்டு பகவான் கிட்டக்க நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரஸ்வதி அம்மையார் என்ன பண்ணுறா அப்படின்னா, பகவானே எனக்கு நல்ல ஒரு மகன் பிறக்கட்டும், நான் உனக்கு நிச்சயமாக 1,00,000 ஆபரணம் அப்படியே நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் பகவானே அப்படின்னு சொல்கிறார். இவர்களுக்கு இருந்த வருமானத்தில் இவர்கள் சாப்பிடுவதே பெரிய விஷயமாக இருந்த பொழுது எப்படி இந்த அம்மையார் இப்படி ஒரு வேண்டுதலை வைத்தார், இந்த வேண்டுதலை வைப்பதற்கு பகவான் எப்படி பிற்காலத்தில் சக்தி கொடுத்தார், இந்த 1,00,000 ஆபரணங்கள் தான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் இப்பொழுது வாதிராஜரோட சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வரும். இப்படி இந்த அம்மா வேண்டிட்டு வாகீச தீர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அவர்கள்கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும், இப்படி வைத்து அந்த குழந்தையை நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு கொடுத்து விடணும் அப்படின்னு வாகீச தீர்த்தர் பணிக்கிறார். இதை கேட்டு அந்த தாய் தந்தையருடைய மனம் வாடுறதை பார்த்தோன்னே வாகீச தீர்த்தருக்கு கொஞ்சம் கருணை பிறக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த குழந்தை உங்கள் வீட்டுக்குள்ளே பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதை உங்களுக்கே வச்சுக்கோங்க, இல்லை இந்த குழந்தை மடத்துக்கு அந்த வீட்டுக்கு வெளியில் பிறந்துட்டான் அப்படின்னா அந்த ஸ்ரீமடத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும் அப்படின்னு அவர் அங்கே ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அந்த அம்மாவும் ஒத்துக்கிறார். இதை ஒத்துண்டு சர்வ ஜாகிரதையாக வீட்டை விட்டு வெளியிலேயே போகக்கூடாதுங்கிற நிலைமையிலேயே அப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கா. ஆனாலும் இறைவன் தன்னுடைய ஆட்டத்தை ஆடத்தான் போகிறான். ஒரு முறை அங்கே ஒரு பசுமாடு வந்துடுறது அவளோட வயலில். ராமாச்சாரியர் அவருக்கு அந்த மனைவி கிட்டக்க போய் அதை ஓட்டிட்டு வா, அந்த பசுமாடை சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லி பணிக்கிறார். சரி கணவன் சொல்லியாச்சுன்னு சொல்லி இந்த அம்மாவும் அப்பொழுது தன்னிலை மறந்து அந்த பசுமாட்டை ஓட்டுறதுக்காக அந்த வயல்வெளிக்கு போகிறார். போய் அந்த மாடும் ஓடிக்கொண்டே இருக்கு. திடீர்னு இந்த அம்மாவுக்கு அப்போது கிட்டத்தட்ட 8 மாதம் 9 மாதம் கர்ப்பம் இருந்த காலத்தில் ரொம்பவும் முடியலை. இந்த அம்மா அப்படியே படுத்துக்கொண்டு அங்கேயே அந்த மகானுடைய ஜனனம், அந்த குழந்தை, அந்த ஞான குழந்தை அங்கேயே பிறந்து விடுறது. இந்த குழந்தை என்னைக்கு பிறக்குன்னு பார்த்தோம்னா மக மாதத்தில் கூட சுக்ல துவாதசி, அதில் 1480ஆம் ஆண்டில் இந்த குழந்தை பிறக்கிறது. வீட்டுக்கு வெளியில் இந்த குழந்தை பிறந்தாச்சு. சரி இந்த குழந்தை இப்படி வீட்டுக்கு வெளியில் பிறந்துருச்சு இல்லையா, அப்போ இறைவனோட விளையாட்டு அப்படிங்கிறத கணவன் மனைவி புரிந்து கொண்டு அந்த குழந்தையை தாம்பாளத்தில் வச்சு ஸ்ரீமடத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறார்கள். வாகீச தீர்த்தர் அந்த குழந்தை மேலே தண்ணீர் தெளிக்கும் பொழுது அந்த குழந்தை சிரித்து கொண்டே அவரை பார்த்து 2 கைகளையும் கூப்பித்தான். அப்படி இந்த கூப்பிட்ற வாவனை போல் அந்த காலத்திலேயே இந்த குழந்தை பண்ணியிருந்தா அது எப்பேற்பட்ட ஒரு ஞான குழந்தையாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு ஸ்ரீ பூவராகன் அப்படிங்கிற பெயரிட்டு அந்த குடும்பத்தோட குலதெய்வத்துடைய பெயர், அந்த குலதெய்வத்தோட பெயரை வச்சு இந்த அப்பா அம்மா அதை வளர்த்துன்னு வருமாறு இந்த குரு பணிக்கிறார். அது போலவே அவர் வளர்ந்து வரார். 5 வயசில் அக்ஷராபியாசம் நடக்கிறது. அப்புறம் ஒரு சரியான வயதில் உபநயனமும் நடக்கிறது. அந்த குழந்தைக்கு எல்லா விதத்திலையும் எல்லா அறிவும் எல்லா ஞானமும் இருந்தது அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்து கொண்டே வருகிறார்கள். ஒரு நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இந்த குரு ஒரு பரிசோதனை வைக்கிறார். அங்கே ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயங்கள், பொக்கிஷங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேணுங்கிற மிட்டாய்கள் என்னெல்லாம் குழந்தைகளுக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நல்ல நல்ல ஆடைகள், ஆபரணங்கள், இதெல்லாமே இனிப்பு எல்லாமே வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்ன எல்லா குழந்தைகளும் ஓடி போய் அவங்களுக்கு விழுங்குறது எல்லாத்தையும் எடுக்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தை பூவராகன் மட்டும் தனித்தே நின்றான். உனக்கு என்னப்பா வேண்டும் அப்படின்னு கேட்டபோது அந்த பூவராகன் மட்டும் அந்த எந்த விஷயத்தையும் நோக்கி போகவே இல்லை. எதனால் அப்படின்னால் பூவராகன் அந்த குரு கிட்டக்க சொல்கிறார், சுவாமி எனக்கும் வேணும் சுவாமி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு ஹரிபக்தி வேணும், குரு பக்தி வேணும்,
எப்போ பாரு ஸ்ரீமன் நாராயணனோட ஜபத்தை நாமத்தை ஸ்மரணம் பண்ணக்கூடிய அந்த ஜபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனசு வேணும், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த குருவின் பாதத்தில் பணிஞ்சு வணங்கும் பொழுதுதான் அவர் எப்பேற்பட்ட உன்னத நிலையில குழந்தையாக இருக்கும் பொழுதே அடைஞ்சுட்டார் அப்படிங்கிறது இந்த குருவுக்கு புரிய வருது. இப்படியே கொஞ்ச நாள் ஓடின்னு இருக்கும் பொழுது அந்த பூவராகரை சந்நியாசம் எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருக்கு. அப்போது இந்த தாய் தந்தையர் அழறார்கள். ஏன்னா இந்த குழந்தையும் கொடுத்துடுறோமே அப்படின்னு சொல்லி நமக்கு யாரும் இல்லையே அப்படின்னு. அப்போ இதையும் புரிஞ்சுக்கக்கூடிய வாகீச தீர்த்தர் என்ன சொல்றார், உங்களுக்கு 2வது மகன் பிறந்த பிறகே தான் பூவராகனுக்கு சன்னியாச தீட்சை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றார். அதுபோலவே அவர்களுக்கு 2வதாக ஒரு மகன் பிறக்கிறான். பிறந்த கொஞ்ச நாட்கள்லேயே பூவராகருக்கு சந்நியாச தீட்சை வழங்கப்பட்டு ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு தீக்ஷா நாமம் வழங்கப்படுறது வாகீச தீர்த்தரால். வாதிராஜர் அந்த மடத்தில் வந்துடுறார். வந்துட்டு அவர் முதல்ல எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ வியாசராய தீர்த்தர் ஹம்பியில் இருக்கார் இல்லையா, இப்பேற்பட்ட மகான் கிருஷ்ணதேவராயரோட உயிரை காப்பாற்றி குஹு யோகத்திலிருந்து காப்பாற்றி அந்த அற்புதமான மகான், அவரை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார். தாரக தாண்டவம், தாத்பர்ய சந்திரிகா, நியாயாமிர்தம் இது போன்ற பல ஞான நூல்களை கற்று தேர்ந்துடுறார். கிருஷ்ணதேவராயருக்கே இவரை வாதிராஜரை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுவாமி அவரோட தபோபலத்தை பயன்படுத்தி வாலி பண்டாரங்கிற இடத்துல போய் நிறைய பொக்கிஷங்கள் எல்லாத்தையும், தங்க காசுகள் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறார். அதில் 2 விக்கிரகங்கள் கிடைக்கிறது. ஒன்று ராமருடைய விக்கிரகம், 2 விட்டலனுடைய விக்கிரகம். இது 2 மட்டும் தனக்கே வைத்துக்கொண்டு அங்கே கிடைத்த அந்த பொக்கிஷம் அனைத்தையும் கிருஷ்ணதேவராயருக்கே அவர் கொடுத்து விடுறார். சுவாமிகள் பிற்காலத்தில் அச்சுதராயரையும் குணப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு பிற்காலத்தில் தெரிய வருது. சுவாமிகள் திக்விஜயம் புறப்பட போறார். திக்விஜயம் என்ன அப்படின்னா, அந்த மத்வ சம்பிரதாயத்தை எல்லாரிடத்திலும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் திக்விஜயம். இதற்காக சுவாமி புறப்பட போகும்பொழுது அவன் அம்மா சொல்றா, சரி நீ கிளம்பிடுறியே, அப்போ நீ இல்லாமல் கஷ்டப்படுவேனே அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் போலவே ஒரு சிலையை வடித்து கொடுத்து விடுகிறார்கள். இது உங்க கூடயே இருக்கட்டும். சரி, இந்த அம்மா தான் வேண்டின்றாலே, இந்த பகவான் நமக்கு குழந்தை கொடுத்தா 1,00,000 ஆபரணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அது என்ன ஆச்சு, அது இந்த திக்விஜயத்தின் போது என்ன நடக்கிறதுங்கிறத பார்ப்போம். திக்விஜயத்தில் பல பண்டிதர்களை வாதம் செய்து அவர் ஜெயித்து விடுறார். அது மட்டும் இல்லாமல் க்ஷேத்ராடனம் போறார். இமயம் முதல் குமரி வரை எல்லா இடத்திற்கும் போறார். அந்த காலத்திலேயே தீர்த்த பிரபந்தம் அப்படின்னு அவர் எந்த இடத்துக்கெல்லாம் க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போனாரோ அதை பற்றி ஒரு தொகுப்பை எழுதி ஒரு புஸ்தகம் போல் ஒரு ஞான நூலை அப்பொழுதே வெளியிடுறார், தீர்த்த பிரபந்தம். இன்றைக்கி தான் நம்மளாம் அந்த ட்ராவல் பிளாக் அதெல்லாம் சொல்ல இல்லையா, அந்த காலத்திலேயே இப்பேற்பட்ட ஞானி எந்தெந்த க்ஷேத்திரத்துடைய என்னென்ன மகாத்மியம் இருக்குது அப்படிங்கிறத இந்த நூலில், இந்த கிரந்தத்தில் சொல்லியிருக்கார். இப்படி அவர் போய் அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது வியாசர் அவர் முன்னாடி வரார். வேத வியாசர் அவர் முன்னாடி வரும்பொழுது ஒரு சன்னியாசி அது போலவே வேதவியாசர் தன்னை தானே மாற்றிக்கொண்டு வரார். வேதவியாசராகவே வரலை. அங்கே அவருக்கு அவருடைய அன்னையாருடைய வேண்டுதலை ஞாபகப்படுத்துகிறார். ஞாபகப்படுத்தி சொல்லும் பொழுது இவர் சுவாமி பார்த்து கொண்டிருக்கார். அப்பொழுது மகாபாரதத்தில் 1,00,000 ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் யாருக்கும் புரியாது, ரொம்பவும் கடினமாக இருக்குது. அதனால் அது எல்லாருக்கும் புரியக்கூடிய எளிமையான மொழியில் ஒன்றால் அதை பெயர்த்து எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஒரு பாஷ்யம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது வாதிராஜர் ஒப்புக்கொள்கிறார். அப்படி ஒப்புக்கொண்டு வியாசருடைய ஆசீர்வாத கடாட்சத்தில் வெளிவந்த அந்த அற்புதமான ஞான நூல் தான் லக்ஷாபரணம், லக்ஷாலங்காரம். அதாவது இந்த 1,00,000 ஆபரணம் போட்டு இந்த அம்மா வேண்டாம் இல்லையா, அது போல் இவர் எழுதின ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு ஆபரணம் போலும் இருந்துதான். அதனால் அதற்கு பெயர் லக்ஷாபரணம். இதனால் அவர் அன்னையுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. பரியாயம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது உடுப்பியில். அது என்ன ஆகும் அப்படின்னா, 2 மாதத்துக்கு ஒவ்வொரு ஸ்ரீமடத்தை சேர்ந்த ஒரு மகான் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணரை பூஜித்து கொண்டே வருவார்களாம். இது செய்கிற காரணத்தினால வாதிராஜர் நல்ல இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரணும். திருப்பி வரும் பொழுதெல்லாம் இவருக்கு அந்த நேரம் இல்லாத காரணத்தினால வாதிராஜர் என்ன பண்ணுறார், எல்லார்கிட்டையும் பேசுகிறார். எல்லாரையும் கலந்து பேசி அவர் என்ன ஒரு முடிவுக்கு வராருன்னா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பரியாயம் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாமே. அதாவது கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் மற்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் மத சம்பிரதாயத்தை எல்லாரிடத்திலும் சென்று புகட்டுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு செய்து சுவாமிகள் என்ன பண்ணுறார், பரியாயம் சம்பிரதாயத்தை ஏற்படுறார். 2 வருஷத்துக்கு அந்த உடுப்பி மடத்தில் ஸ்ரீகிருஷ்ண பூஜை செய்யலாம். இது போலவே அந்த உடுப்பியில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் நவகிரக கிண்டி தரிசனம், அந்த கிருஷ்ணர் தரிசனம் பண்ணுற அந்த நவகிரக கிண்டியையும் இவர் தான் ஸ்தாபிக்கிறார். அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இவர் மராமத்து செய்கிறார். அங்கே நிறைய ஸ்ரீமடங்களை எல்லாம் நிரூபித்து அங்கே இருக்கக்கூடிய கைங்கரியம் எல்லாம் செய்கிறார் சுவாமி. சுவாமிக்கு 1532-33 ஆண்டுகளில் தான் அவருக்கான இந்த பரியாயம் அப்படிங்கிற அந்த அவருடைய முறை வருது. அப்பொழுது தான் இந்த உடுப்பியில் தங்கி இருக்கும் பொழுது தான் ஸ்ரீ அச்சுதராயரை ஒரு குணப்படுத்தவே முடியாது ஒரு நோய் அப்படின்னு அந்த நோய் அவரை பிடித்திருக்கும் பொழுது அந்த நோயிலிருந்து சுவாமி குணப்படுத்துகிறார். அச்சுதராயரும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நிறைய திருப்பணிகள் அவருடைய கைங்கரத்தை செய்கிறார்.
இப்படி இந்த பர்யாயம் முடிந்த பிறகு எங்கே போகிறார் அப்படின்னா பூனே பட்டணம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த இப்போனா இந்த தற்காலத்தில் கூடிய அந்த பூனே தான் அப்படி அந்த காலத்தில் பூனை பட்டணம் அப்படின்னு வழங்கப்பட்டது. அந்த பூனேயில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு காவியம் ரொம்பவும் கொண்டாடப்பட்டது. எதுனா சிசுபால வதம். சிசுபாலன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீகிருஷ்ணர் ஒருத்தர், ஸ்ரீகிருஷ்ணருடைய சகோதரர், ஸ்ரீகிருஷ்ணருடைய உறவினர் ஒருத்தர் இருப்பார். அவர் அவருடைய அம்மா கிருஷ்ணகிட்டக்கு வரம் வாங்கியிருப்பார். ஸ்ரீகிருஷ்ணா, என் குழந்தை என்ன பேசினாலும் நீ மன்னிச்சிடணும், 100 முறை நீ அவனை மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட வரம் வாங்கியிருப்பார். அதுபோலவே பரமாத்மாவும் 100 முறை பொறுமையாகவே இருப்பார். 101வது முறை தான் செய்யக்கூடிய பாவ கணக்கு அவருக்கு தெரியாமல் போகும்பொழுது தான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சுதர்சன சக்கரம் அந்த சிசுபாலனை அந்த இப்படிப்பட்ட ஒரு பாவியை இந்த பூ உலகத்திலிருந்து விடுவிக்கும். அந்த சிசுபால வதத்தை பற்றி ஒரு காவியம் அங்கே எல்லாராலும் கொண்டாடப்படும். இவர் அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா ருக்மிணீஷி விஜயம் அப்படின்னு ஒரு காவியத்தை எழுதுகிறார். அந்த காவியத்தில் எப்படி ருக்மிணிக்கும் தாயாருக்கும் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த பரஸ்பரம் இருக்கக்கூடிய அந்த பக்தி, எப்படி ருக்மிணி தாயார் பெருமாள் வைத்திருக்கிற பக்தி, அதெல்லாத்தையும் எழுதி அந்த நூல் ருக்மிணீஷி விஜயமே அங்கு முக்கியமான நூலாக மாற்றப்பட்டு அந்த நூல் பிற்காலத்தில் கொண்டாடப்பட்டதாம். இப்போ சுவாமி பூனப்பட்டணத்தில் எங்கே போய்ட்டார்னா துவாரகை போய்ட்டார். துவாரகையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீகிருஷ்ணன் மகாராஜாவாக ஆட்சி செய்து எல்லார் மனதிலும் குடிகொண்ட இடம் அல்லவா துவாரகை. அங்கே போகிறார். துவாரகையில் தியானத்தில் ஈடுபடுறார். தியானத்தில் ஈடுபடும் பொழுது அங்கே ஒரு சால கிராமம் ஒரு குகையில் இருக்கிறது. இவர் கண்ணுக்கு ஞான திருஷ்டியில் தெரியறது. அவர் போய் அந்த வெளியில் அந்த சால கிராமத்தை வெளியில் கொண்டு அதுக்கான பூஜைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். அங்கே கிருஷ்ணா அப்படின்னு ஒரு சன்னியாசி இருக்கார். அந்த சன்னியாசி யாரெல்லாம் என்ன முயற்சித்தாலும் குணப்படுத்த முடியவில்லைன்னு இருக்கும்போது இவர் மத்வாஷ்டகத்தை அவரை சொல்லி அந்த மத்வாஷ்டகத்தின் மகிமையால் அந்த கிருஷ்ணா அப்படிங்கிற சன்னியாசியை குணப்படுத்துகிறார். சுவாமிகளோட வாழ்க்கையிலேயே ரொம்ப அதிசயமாக ரொம்ப சாதிக்கப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வெல்லத்தோட கொஞ்சோண்டு அந்த அரிசி கலந்து செய்யக்கூடிய ஒரு லட்டு. அந்த லட்டு ஹயக்ரீவருக்கு படைப்பார் சுவாமி. அது எப்படி படைப்பார் அப்படின்னா அவர் ஒரு வெள்ளி தட்டில் அதை வச்சுப்பார். வெள்ளி தட்டில் வச்சுட்டு அவரோட தலைக்கு மேலே அப்படியே கூப்பி வச்சுட்டு அப்படியே இருப்பார். அப்போது சுவாமி ஒரு வெள்ளை உருவத்தில் வெள்ளை குதிரை உருவத்தில் வருவார். சுவாமி இவருடைய தோளில் அவர் 2 காலையும் வைத்துக்கொண்டு கம்பீரமாக ஏறி அந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்வார். இதுதான் வாதிராஜருடைய மகிமை. அந்த பக்திக்கு அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை ஆட்படுவார். சுவாமியோட உபாசனா தெய்வமாக விளங்கியது ஹயக்ரீவ மூர்த்தி. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ உபாஸ்மகே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன சுவாமினே நமஹ. அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் சுவாமி இந்த சுவாமிக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டிருப்பார். எப்பொழுது கூப்பிட்டாலும் ஓடி வந்து விடுவார். அவருக்கு சுவாமினா அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னா ஒரு முறை பண்டரிபுரத்துக்கு போகிறார். பண்டரிபுரத்துக்கு சுவாமி போய் ஒரு இடத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்பொழுது திடீர்னு ஒரு அற்புதமான ரொம்ப அழகான வசீகரிக்கக்கூடிய ஒரு வெள்ளை குதிரை அங்கே வருது. அந்த வெள்ளை அஸ்வம் அப்படியே ஒரு விவசாயி இருக்கு. அந்த விவசாய நிலத்து எல்லாத்துலேயும் போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா நெல்லையும் அது சாப்பிட்டு விடுறது. சாப்பிட்டு விட்டு மறுபடியும் சுவாமிகள் எங்கு தவம் செய்து கொண்டிருக்காரோ அந்த இடத்துலேயே மறைந்து விட்டது. அப்போது அந்த விவசாயி சொல்கிறார், உன்னுடைய குதிரை எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுத்து சுவாமி அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட எந்த குதிரையும் இல்லை, கருப்பும் இல்லை, வெள்ளையும் இல்லை, எனக்கு நீ உள்ளே போய் பார்த்துக்கோன்னு சொல்லும்போது அந்த விவசாயி உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போனால் எந்த குதிரையும் இல்லை. ஏன்னா அந்த குதிரை ஸ்ரீமன் நாராயணனாகப்பட்ட ஹயக்ரீவ மூர்த்தி ஆகிட்டு. சரி, இப்போ எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சுவாமி சொல்கிறார், சரி இப்போ என்ன நடந்தது எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சுவாமி மனசில் என்ன சொல்கிறார், நாளை காலையில் போய் என்னோட வயலில் பாரு, உனக்கு எந்த நஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லி சுவாமி ஒரு ஆஸ்வாசப்படுத்துகிறார் அந்த விவசாயியை. அடுத்த நாள் காலையில் அந்த விவசாயி அந்த வயலுக்கு போய் பார்க்கும்பொழுது தங்கத்திலான நெற்கள் அனைத்தும் சிதறி கிடந்தனவாம் அந்த வயல் முழுக்கவும். இதை பார்த்து ஒரு சுவாமியோட காலில் விழுறார். சுவாமியோட காலில் விழுந்து ஒரு கடாட்சத்தை பெற்றுக்கொண்டு அந்த விவசாயி என்ன சொல்கிறார், சரி இந்த நிலம் விவசாய நிலம் அனைத்தும் ஸ்ரீமடத்துக்கே சொந்தமாகட்டும் அப்படின்னு அவர் அதுக்கு கைங்கரியம் செய்து விடுறார். சுவாமிகளோட ஆராதனை அன்னைக்கு கூட இங்கிருந்து கிடைக்கப்பட்ட நெல்லில் செய்யக்கூடிய அந்த லட்டு தான் இந்த விவசாய நிலத்திலிருந்து தான் அங்கே போகும். சுவாமிகள் இங்கிருந்து எங்கே போகிறாருன்னா கும்பகோணம் போகிறார். கும்பகோணம் போயிட்டு அங்கேருந்து தான் திருமலையில் இருக்கக்கூடிய ஏழுமலையானை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு போகிறார். அப்பொழுது இந்த திருமலை அவருக்கு சேஷாச்சல மலை ஒரு சால கிராமம், பெரிய பிரம்மாண்டமான சால கிராமமாக காட்சியளிக்கிறது. அதனால சுவாமி அதற்கு நமஸ்காரம் செய்து விடுறார். அப்போது காலால் ஏறல மலையை அப்படி முட்டி போட்டுண்டே முழு மலையும் ஏறி ஸ்ரீனிவாசனை தரிசனம் செய்து ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறார். சால கிராமத்தால் மாலை கண்டகி நதிக்கு இவர் போயிருக்கும்பொழுது இவர் சால கிராமங்களெல்லாம் சேகரிக்கிறார். அதால் ஒரு அற்புதமான மாலையை தொடுத்து ஸ்ரீனிவாசனுக்கு பரிசளிக்கிறார். அதுதான் இப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயணன் கழுத்தில் நம்மளால் திருமலையில் தரிசிக்க முடியும். இப்படியே சுவாமி அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை
ஒரு காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போகும்போது ஒருத்தர் அவரை கூப்பிட்டு எங்களுடைய தெய்வத்தை தாங்கள் பார்க்க வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சுவாமி சொல்கிறார், நான் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் அது என்னுடைய ஸ்ரீமன் நாராயணனாக மாறிவிடுமே அப்படின்னு சொல்கிறார். சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் போய் பார்க்குறார். பார்த்த உடனே அந்த விக்கிரகம் இடுப்பில் கை வச்சுன்னு கம்பீரமான தோற்றத்துடன் வசீகரிக்கும் தோற்றத்திற்குரிய விட்டலனாக மாறிவிடுறது, பச்சை நிறத்தில். அதற்கு பெயர் பச்சை விட்டலா அப்படிங்கிற பெயரும் அந்த விக்கிரகத்துக்கு வருது. இப்பொழுதும் அந்த ஸ்ரீமடத்தில் அந்த விக்கிரகம் பூஜிக்கப்படுகிறது. குத்துயா அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பஞ்சம் வந்துடுறது. பஞ்சம் வரும்பொழுது சுவாமி அந்த இடத்துல போகிறார். போயிட்டு ஒரு இடத்துல ஒரு குழி தோண்டி அவர் அனுகிரகம் பண்ணுறார். அனுகிரகித்தோடனே அங்கிருந்து நீர் பிரவாகமாக எடுத்து அந்த பஞ்சம் எல்லாத்தையும் தீர்த்தார். அதனால் அந்த இடத்திற்கு குரு கண்டி அப்படிங்கிற பெயர் இன்றைக்கும் இருக்குது. கத்தி அப்படிங்கிறதுல கத்தி சிவாலயம், அது எங்கே இருக்குன்னா நேத்ராவதி குமாரதாரா நதிகள் இது ரெண்டும் சேரக்கூடிய இடத்துல அந்த கத்தி சிவாலயம் இருக்குது. அங்கே வெவ்வேறு சிவலிங்கங்கள் சிதறி கிடக்கிறத பார்க்குறார். சுவாமி வந்து ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறார். சரி, சுவாமி என்ன பண்ணுறாருன்னா தன் தண்டத்தை எடுத்து ஒரு கோடு போல அந்த நிலத்தில் அப்படி கீரனொன்று ஒரு தண்ட தீர்த்தம் அப்படின்னு பிரவாகமாக ஒரு தண்ட தீர்த்தம் பிரவாகம் எடுத்து எல்லா சிவலிங்கங்களுக்கும் ஒரே நேரத்தில் அபிஷேகம் நடந்தது அப்படின்னால் சுவாமிகள் அது கத்தி சிவாலயத்தில் செய்த அற்புதம். சுவாமிகள் மீது பொறாமை இல்லாதவர்கள்லாம் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லவா? ஏன்னா சாட்சாத் ஹயகிரீவமூர்த்தி இவர்கிட்ட வந்து இந்த நைவேத்தியத்தை ஸ்வீகரிக்கிறாருன்னா சரி இவருக்கு விஷம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு விஷம் கொடுக்கப்படுறது. இந்த விஷம் கொடுக்கும் பொழுது சுவாமிக்கு அது தெரியாது இல்லையா, அப்படியே சாப்பிட்டுட்டார். சுவாமிக்கு விஷம் எதுவும் செய்யவில்லை. அதே இது போல் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர், அந்த விஜயேந்திர தீர்த்தருக்கு வந்து யாரோ விஷத்தை கொடுக்கும்போது ஷோடசபாகோ நிருசிம்மாஷ்டகம் அப்படிங்கிற நிருசிம்மாஷ்டகத்தை எழுதிட்டு அந்த உணவை சாப்பிடுவார். அவர் விஷம் அவர் ஒன்றுமே பண்ணாது. அதுபோல தான் இப்போ இவருக்கும் விஷம் ஒன்றும் செய்யலை. ஆனால் அது ஹயகிரீவமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்த காரணத்தினால அந்த விக்கிரகம் சற்று பச்சை விக்கிரகமாக, அது ஒரு பச்சை நிறம் அந்த விக்கிரகம் முழுதும் படர ஆரம்பித்து விடுறது. சுவாமி நான் என்ன செய்யணும் அப்படின்னு இவரே ஸ்ரீமன் நாராயணிடம் கேட்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் சொல்றார் 48 நாட்களுக்கு கத்திரிக்காய் நைவேத்தியம் கொடுக்க சொல்றார். அப்பொழுது அந்த பச்சை படர்ந்து போல் இருந்தது போலெல்லாம் காணாமல் போய்விடுறது. கழுத்தில் மட்டும் ஒரு சின்ன அளவுக்கு மட்டும் அந்த பச்சை நிறம் தென்படுறதை தவிர மற்றபடி இந்த பச்சை நிறம் முழுமையாக போய்விட்டது. திருடர்கள் எல்லாம் இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு வாட்டி வந்து எல்லாம் திருடலாம் அப்படின்னு பார்க்கிறார்கள். இந்த சுவாமி கிளம்பினதுக்கு அப்புறமா போகலாம்னு நினச்சி வரார்கள். ஆனால் இவர்கள் பக்கத்தில் வரார்களே தவிர அது இந்த மடத்தோட வாயில் எங்கே இருக்குங்கிறதே இவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு மாயா தோற்றத்தை இந்த ஸ்ரீமன் நாராயணன் செய்து விடுறார். அதனால் இவர்கள் மடத்துக்குள்ளே வர முடியாமலே இங்கிருந்து அப்படியே செய்து விடுகிறார்கள். வேலூர் அப்படின்னு ஒரு இடத்துல அங்கே ஒரு அற்புதமான கிருஷ்ணர் ஆலயம் இருக்குது. அந்த கிருஷ்ணர் ஆலயத்தில் சுவாமி போகிறார். சுவாமி போகும்பொழுது சுவாமியை யாரும் அங்கே கண்டு கொள்றதில்லை. ஆனால் ரதத்தில் வந்துட்டு இந்த ஸ்ரீமன் நாராயணன் இந்த கிருஷ்ணர் ரதத்தில் எடுத்துன்னு வரார்கள். அந்த ரதம் சுவாமி சொல்கிற வரைக்கும் நகரவே இல்லை. சுவாமி அதுக்கப்புறமா சொன்னதுக்கப்புறம் தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்பட்ட கிருஷ்ணன் நகர்ந்தே சென்றானாம். ஒரு அந்தனர் ஒருத்தர் இருந்தார். அந்த அந்தனருக்கு வந்து நிறைய கடன் வாங்கி கொண்டிருந்த காரணத்தினால ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தார். அந்த கடன் கொடுத்தவரெல்லாம் இவர் துரத்தி கொண்டே இருந்த காரணத்தினால இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால அவரோட வீட்டை விட்டு ஓடி போயிடுறார். சுவாமி கிட்ட சரணாகதி அடைகிறார். சுவாமி வந்து எதுவும் கவலைப்படாது அப்படி சொல்லி ஸ்ரீ சூக்தத்தை தாங்கள் ஜபித்து கொண்டே வாருங்கள், இந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்றார். அது அவர் சொன்னது போலவே செய்ய அவருக்கு அந்த பணம் சம்பந்தமான கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியானது அப்படிங்கிறது ஒரு கண்கூடான அற்புதம். குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் சுவாமி கிட்ட வரார். சுவாமிகள் மிருத்திகை தன் கையால் ஸ்பரிசித்து கொடுக்கிறார். அந்த மிருத்திகை கொடுத்த அடுத்த க்ஷணமே அந்த குஷ்டரோகிக்கு இருந்த குஷ்டரோகம் குணமானது. சுவாமிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இந்த ஆச்சாரிகள்லாம் இருக்கா. இந்த ஆச்சாரிகள் விநாயகர் பெருமானோட விக்கிரகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை முறை முயற்சித்தாலும் அந்த 5 கரத்தினுடைய முகமும் அந்த தும்பிக்கையும் எதுவும் வரல. அது ஹயகிரீவ விக்கிரகமாகவே மாறிக்கொண்டிருக்கு. சரி என்ன செய்யறதுனே தெரியல. அப்போது இவர்கள் கனவில், அந்த ஆச்சாரிகள் கனவில் ஹயகிரீவ மூர்த்தி வந்து சொல்கிறார், இது என்னுடைய சங்கல்பம் அப்படின்னு சொல்லி தாங்கள் இந்த விக்கிரகத்தை சென்று வாதிராஜருக்கு கொடுத்து விடுங்கள் அன்பளிப்பாக அப்படிங்கிறார். அது போலவே வாதிராஜருக்கு இந்த ஹயகிரீவர் விக்கிரகம் பரிசளிக்கப்படுறது. இவர்களுக்கெல்லாம் என்ன பெயர்னா சுவர்ணகாரகர்கள் அப்படிங்கிற பெயர். இவர்கள் தான் அந்த வாதிராஜ சுவாமிக்கு அந்த ஹயகிரீவர் விக்கிரகத்தை பரிசளிக்கிறார்கள். அரசப்ப நாயகர் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்கார். அந்த மன்னர் போரில் தோற்று காட்டில் தஞ்சம் அடைகிறார். அப்போது தஞ்சம் அடைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும்பொழுது சுவாமியை பார்க்குறார். சுவாமி வந்து அவருடைய நடத்தை ஏன் சரியாக இல்லை அப்படிங்கிறதுக்காக முதல்ல அவரை கடிஞ்ச பிறகு
அவருக்கு ஆசிரயமும் கொடுத்து மந்திராட்சதையை கொடுக்கிறார். சரி, இப்பொழுது உன்னால் நிச்சயமாக உன் பகையை வெல்ல முடியும் அப்படின்னு ஹயகிரீவ மூர்த்தி உனக்கு துணை புரிவார்னு சுவாமி சொன்ன அடுத்த க்ஷணமே அரசப்ப நாயக்கரும் அந்த சோடே அப்படிங்கிற அந்த ராஜ்யத்தில் போய் மறுபடியும் அவருடைய எதிரிகள் எல்லாத்தையும் வெற்றி பெறுறார். அப்படிங்கிறதும் சுவாமிகள் அருளால் நிகழ்ந்த ஒரு அற்புதம். நாராயணாச்சாரியார் அப்படின்னு சுவாமிகளுக்கு ஒரு பக்தர் இருக்கார். அந்த பக்தருக்கு பூத்தராஜரு அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. பூத்தராஜரு அப்படின்னாலும் பூதம் போன்ற ஒரு தோற்றமுடையவர். எப்படி இவருக்கு வந்தது இப்படின்னு பார்த்தோம்னா, சுவாமிகள் ஒரு முறை வியாசராயர் அவருக்கு ஒரு பிக்ஷை அளிக்கிறார். அந்த வியாசராயர் அளித்த பிக்ஷையை சுவாமிகள் சீக்கிரித்து கொண்டு மறுபடியும் ஊருக்கு திரும்பி கொண்டு வரார். அப்பொழுது ஒரு தனிமையான இடத்துல போய் ஒரு மரத்துக்கடியில் தவம் பண்ணுறார். ஆனால் அப்பொழுது இந்த நாராயணாச்சாரியர் இவர் பின்தொடர்ந்து வந்துடுறார். சுவாமி சொல்றார், யாரும் என்னை பின்தொடரக்கூடாதுன்னு சொல்லதை இவர் கேட்காம வந்த காரணத்தினால சுவாமிக்கு கோபம் இவர் பிரம்மராட்சச ஆக வேண்டும் அப்படின்னு சபிக்கிறார். சரி, அந்த சாபத்திலிருந்து என்ன விமோச்சனம் அப்படின்னு இவர் கேட்கும் பொழுது, நீ எங்கு ஸ்நானம் செய்தால், எந்த மாதத்திலெல்லாம் ஸ்நானம் செய்தால், எந்த காலங்களில் ஸ்நானம் செய்தால் மனுஷனுக்கு நல்லது அப்படிங்கிற கேள்வியை நீ கேள். எப்பொழுது உனக்கு பதில் கிடைக்குமோ அப்பொழுது உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் சுவாமியே சொல்கிறார், ஆடி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம் இது போன்ற மாதங்களில் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்தால் மனிதனுக்கு மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிற பதில் சொல்லும் பொழுது இவருக்கு அந்த பிரம்மராட்சச தோற்றம் போய் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இவர் இந்த தோற்றத்தில் இருக்கும்பொழுது சுவாமிகளை பல்லக்கில் வச்சு தூக்கின்னு போவார். முன்னாடி இவர் மட்டும் இருப்பார். அதனால் முன்னாடி பல்லக்கை யார் தூக்குறாங்கன்னே தெரியாது. பின்னாடி பார்த்தா 2 பேர் மட்டும் இருப்பார்கள். அதனால் இதை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்கும், எப்படி இந்த பல்லக்கு செல்றது அப்படின்னு சொல்லி. அங்கே ஒரு மந்திரவாதி இருந்தார். அந்த மந்திரவாதி எப்படின்னா, அந்த பல்லக்கை தூக்கக்கூடிய 4 பேருமே யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பார்கள். அப்போது அந்த மந்திரவாதிக்கு எப்படியாவது இந்த நம்ம வாதிராஜரிடம் ஏதாவது வம்பு செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த பூதராஜர் தன் முகத்தை காட்டுறார். காமிச்ச உடனே அந்த மந்திரவாதியும் சரி, அவர்களுடைய ஏவல் பூதங்களும் சரி எல்லாமே ஓடி ஒளிஞ்சு விடுறதும். சுவாமிகளுக்கு நிறைய சக்தி இருந்தது. அதாவது எப்பேற்பட்ட சக்தி இருந்தது அப்படின்னா, சுவாமிக்கு ஒரு முறை கடுமையான ஜுரம் வந்துடுது. இந்த ஜுரம் வந்தபோது என்ன ஆகுதுன்னா, சுவாமி தன்னுடைய தண்டத்துக்கு அந்த ஜுரத்தை மாற்றி விடுறார். அப்போ பூஜை முடிகிற வரைக்கும் அந்த தண்டம் அப்படியே அதுக்கு அந்த 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 குளிர் ஜுரம் வந்தால் நமக்கெல்லாம் ஒரு நிலைமை வரும் அல்லவா, பல்லெல்லாம் கடித்து கொண்டு ரொம்பவும் மோசமான நிலைமை. அவருக்கு என்ன நிலைமை இருந்ததோ அதை அப்படியே அந்த தண்டத்துக்கு மாற்றி விட்டுறார். அந்த தண்டம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறது. குளிரில் நடுங்கிற மாதிரி நடுங்கிக் கொண்டே இருக்குது. அந்த பூஜை முடிந்த பிறகு மறுபடியும் தண்டத்தை தொடர்றார். சுவாமிக்கு மறுபடியும் இந்த குளிர் ஜுரம் விட்டது. இப்போ ஏற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மகானவர் கனகதாசர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் புரந்தரதாசருடைய தோழர். அவர் சிறந்த பாகவதர், சிறந்த பக்தர். உடுப்பி கிருஷ்ணர் அவரால் தரிசனம் செய்ய முடியல. ஆனால் சுவாமிகள் சென்று அவருக்கு உடுப்பி கிருஷ்ணரை தரிசனம் செய்வித்து வைக்கிறார். அங்கே கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் அங்கே இருக்கக்கூடிய அங்கே நைவேத்தியம் செய்து வடியக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, தண்ணீரில் ஒரு மாவு கலந்து இவர் மானசீகமாக உடுப்பி கிருஷ்ணருக்கு ஒரு நைவேத்தியம் வைக்கிறார். இந்த கோவில் அந்த நைவேத்தியம் செய்யக்கூடிய இடத்திலிருந்து அந்த கிருஷ்ணருக்கு நைவேத்தியங்கள் எடுத்து வரும்பொழுது சுவாமி அதை தடுத்து நிறுத்திடுறார். இதை தாங்கள் நைவேத்தியம் செய்ய முடியாது. ஏற்கனவே கனகதாசர் இந்த நைவேத்தியம் செய்யும் பொழுது தாங்கள் இதில் வடித்த அந்த தண்ணீரிலிருந்து அவர் ஒரு ரொட்டி செய்து ஏற்கனவே கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் செய்து விட்டார். அதனால் தாங்கள் இப்பொழுது செய்த பதார்த்தங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய முடியாது. மறுபடியும் திருப்பி நைவேத்தியத்துக்கான பணிகளை திரும்பவும் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார்னால் கனகதாசருடைய மேன்மையும் எடுத்து உலகத்திற்கு காமிச்சிடுறார். சுவாமி இறுதியாக ஒரு முறை உடுப்பிக்கு ஒரு கடைசி தரிசனத்துக்காக போகிறார். அந்த தரிசனத்தை முடித்துவிட்டு அந்த ராஜா கிட்டக்க சொல்லிடுறார், 5 விருந்தாவனங்களை தாங்கள் அமைக்குமாறு சொல்லிடுறார். அதில் 4 விருந்தாவனங்கள் சிறிதானவும் 5வது விருந்தாவனம் நடுநாயகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த 4 விருந்தாவனங்களை பார்த்தோம்னா பிரம்மா, விஷ்ணு, முக்கிய பிராணர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தி, ருத்ரமூர்த்தி, இது எல்லா 4 திசைகளிலும் அந்த விருந்தாவனங்கள் இருக்கும். இந்த 4 சின்ன விருந்தாவனங்களில் அந்த 5வது விருந்தாவனம் இருக்கு இல்லையா, நடுநாயகமாக இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் ஹயக்ரீவரும் சுவாமியும் முன்னால் இருப்பார்கள். மற்ற பக்கத்தில் கிருஷ்ணர், ராமர் மற்றும் வேதவியாசர் அந்த 3 பக்கத்திலையும் இருந்தார்கள். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு அந்த விருந்தாவன பிரவேசம் என்னைக்கு செய்ய போகிறேனோ அன்னைக்கு என்னோட ஜபமாலை எப்பொழுது கையில் நிற்கிறதோ அப்பொழுது தாங்கள் பிருந்தாவனத்தை மூடிவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சாட்சாத் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு எப்படி அந்த பிருந்தாவன பிரவேசம் நடந்ததோ அது போலவே தான் ஸ்ரீ 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 வாதிராஜ சுவாமிக்கும் நடந்தது. இவ்வளவு அற்புதங்களை செய்து கல்வி, செல்வம், ஞானம், அறிவு இது எல்லாத்தையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த மகான் ஸ்ரீ சோடைய மடத்தில் இன்றைக்கும் இந்த பிருந்தாவனத்தை நமக்கு அருளாட்சி பண்ணி காட்சி கொடுத்துருந்தான் இருக்கார். அனுகிரகம் நல்வாய்ப்பு கிடைப்பவர்கள் எல்லாரும் இந்த குருமகா சன்னிதானத்தை சென்று தரிசித்து எல்லாவித க்ஷேமங்களையும் பெற வேணும் வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ வாதிராஜர், ஸ்ரீ ஹயக்ரீவர் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.